வணக்கம். மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். அரசு சட்டக் கல்லூரி கல்வி கட்டணம் உயர்வு. சட்டசபையை முற்றுகையிட வந்த மாணவர்கள் முதல்வரின் அதிரடி அறிவிப்பால் உற்சாகம். டோக்கன் வழங்கியும் வீடுகள் ஒதுக்கப்படவில்லை. லாம்பர்ட் சரவணன் நகர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ரங்கப்பிள்ளை வீதியில் திடீர் பரபரப்பு. பொது விநியோக திட்டம் முற்றிலும் செயலிழந்து விட்டது. ஆசிரியர்கள் இடமாற்றத்தை கலந்தாய்வின்படி நிறைவேற்ற எம்எல்ஏ அன்பழகன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களின் கல்வி கட்டணத்தை குறைப்பதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுவை காலாப்பட்டில் அமைந்திருக்கும் அரசு அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் மாணவர்களின் கல்வி கட்டணம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 3500 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டு முதல்வரிடம் மனு அளிக்க வியாழக்கிழமை வந்தனர். சட்டசபை வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த மாணவ மாணவிகள் உயர்த்தப்பட்ட கல்வி கட்டணத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனை ஏற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி கல்வி கட்டணத்தை 3500 ரூபாயிலிருந்து குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் முற்றுகை போராட்டத்தினை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுவை லாம்பர்ட் சரவணன் நகரில் குடியிருப்புகள் கட்டப்பட்டும் அவை உரியவர்களுக்கு ஒப்படைக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். புதுவை லாம்பர்ட் சரவணன் நகரில் வீடற்றவர்களுக்காக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இதன் பணிகள் முடிவடைந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு வீடுகளுக்கான டோக்கன்களும் வழங்கப்பட்டுவிட்டன. ஆனால் பல மாதங்கள் ஆகியும் டோக்கன் பெற்றவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்படாமல் இருப்பதால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் வியாழக்கிழமையன்று ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் பொதுமக்கள் கோரிக்கையை நியாயம் கருதி அவரும் போராட்டத்தில் கலந்து கொண்டார். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வீட்டு வசதி வாரிய அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் குறிப்பிட்ட காலத்திற்குள் டோக்கன் பெற்றவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒதுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. புதுவையில் பொது விநியோக திட்டம் முற்றிலும் சீரழிந்து விட்டதாக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொது விநியோக திட்டம் சீரழிந்துள்ளது என்றும் இந்த திட்டத்தின் மூலம் எந்தவித உணவுப் பொருட்களும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்றார். தமிழகத்தில் ஆண்டுக்கு சுமார் 5300 கோடி ஒதுக்கி இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்ற அவர் புதுவையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை என்ற நிலை மாறி அடையாள அட்டை வழங்கும் துறையாக மாறிவிட்டது என்றும் வாக்களித்த மக்களுக்கு முதல்வர் ரங்கசாமி துரோகம் செய்துள்ளதாக கூறினார். ஆசிரியர்கள் பணியிட மாற்றத்தில் குளறுபடி உள்ளதென்றும் ஒவ்வொரு ஆண்டும் கலந்தாய்வு என கூறிவிட்டு வேண்டியவர்களுக்கு சலுகை செய்திருப்பதால் ஆளும் கட்சி எம்எல்ஏக்களை புகார் செய்யும் நிலை இருப்பதால் இந்த பட்டியலை ரத்து செய்து கலந்தாய்வு அடிப்படையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடைய ஆட்சியில் உணவுப் பொருள் வழங்குத்துறை என்கின்ற நிலை மாறி மக்களுக்கு அடையாள அட்டையை மட்டும் வழங்கும் துறையாக அந்த சிவில் சப்ளை துறை இன்றைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது வாக்களித்த மக்களுக்கு ரங்கசாமி செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் ஏறத்தாழ 3,34,681 மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற அட்டைகள் உள்ளன. சிவப்பு நிற ரேஷன் அட்டைகள் உள்ளன. இதில் மஞ்சள் அட்டைகள் 1,99,690 1,99,690. சிவப்பு அட்டை 1,44,991 இருக்கின்றன. கடந்த ஆண்டு மத்திய அரசானது
கடந்த ஆண்டு மத்திய அரசானது உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டத்தின்படி கிராம பகுதிகளில் வசிக்கின்ற மக்களில் மொத்தமுள்ள காடுகளில் 75% காடுகளுக்கும் நகர்ப்பகுதிகளில் உள்ள காடுகளில் 50% காடுகளுக்கும் ஆக மொத்தம் 62.5% காடுகளை இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு வந்து மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குவது சம்பந்தமாக சட்டத்தை இயற்றியது. அந்த அடிப்படையில் அந்த சட்டத்தின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் உள்ள ரேஷன் கார்டுகளில் சுமார் 2,75,100 தகுதியான பயனாளிகளை இனம் கண்டு அவர்களுக்கு தகுதி உள்ள ரெட் கார்டுகளை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று தேதி வரை வழங்கப்பட்டுள்ள ரெட் கார்டுகளுடைய எண்ணிக்கை வெறும் 1,44,991 மட்டுமே. இன்னும் 62,509 நபர்களுக்கு உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இன்று வரை அதற்கான எந்த ஏற்பாட்டையும் இந்த அரசு செய்யல. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுவை கருவடிக்குப்பத்தில் டிராக்டர் திருடியவரை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனம் மொளச்சூர் இந்திரா நகர் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் முருகன். பங்கூரை சேர்ந்த சேகருக்கு சொந்தமான டிராக்டரை புதுவை நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் குப்பை அள்ளும் பணிக்கு பயன்படுத்தி வந்தார். இந்த டிராக்டர் கடந்த 24ஆம் தேதி மாலை வழக்கம் போல் லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்தது. மறுநாள் காலையில் பார்த்தபோது டிராக்டரை காணவில்லை. யாரோ மர்ம ஆசாமிகள் கடத்தி சென்று விட்டனர். இதுகுறித்து முருகன் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் முருகனிடம் டிராக்டர் டிரைவராக வேலை செய்த திண்டிவனம் அடுத்த எண்டியூர் பகுதியை சேர்ந்த சரவணன் திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் டிராக்டரை பறிமுதல் செய்தனர். சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும். நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்தல்.
புதுவை மேரி உழவர்கரையில் முத்துமாரியம்மன் கோவிலில் பார்சாகை வார்த்தையை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மேரி உழவர்கரையில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவிலில் பார்சாகை வார்த்தையை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கு என்ஆர் சாமி பேரவை பொதுச் செயலாளர் தெய்வீகன் தலைமை தாங்க ராஜசேகர் பொம்முராஜி ஆகியோர் பங்கேற்று அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்று வரும் தேசிய கைப்பந்து போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன. புதுவை பாரதிதாசன் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தேசிய அளவிலான கைப்பந்து போட்டி நேற்று தொடங்கியது. அரியாங்குப்பத்தில் நடந்த போட்டியில் விளையாட்டுக் கழக பாதுகாவலர் கீதநாதன் தலைமை தாங்கினார். பார்வர்ட் பிளாக் மாநில செயலாளர் முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விளையாட்டு சங்க கொடியை சிபிஐ மாநில செயலாளர் விஸ்வநாதன் ஏற்றி வைத்தார். விளையாட்டு போட்டியில் நேற்று புதுவையை சேர்ந்த பல்வேறு அணிகள் பங்கேற்று விளையாடியது. இன்றும் தொடர்ந்து போட்டிகள் நடக்கிறது. ஏற்பாடுகளை பாரதிதாசன் விளையாட்டுக் கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். நடத்தி பல சாதனைகளை செய்து வரும் புதுவையில் பள்ளி சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என சுற்றுச்சூழல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் ராஜாராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளி மாணவிகளை விபச்சாரத்தில் தள்ளிய வழக்கில் முதல் கட்டமாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதில் தொடர்புடைய பலரை கைது செய்யாமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்றும் சிறுமிகளின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் என்றார். வழக்கு விசாரணை தொடர்பாக அரசு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும். இதற்கான அறிவிப்பை அரசிதழில் வெளியிட வேண்டும். சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தொடர்ந்து கல்வி கற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதவித்தொகை வழங்க வேண்டும் போன்றவை தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மெத்தன போக்கை காண முடிகிறது என்றும் புதுவையில் இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருக்க பள்ளி மாணவிகள் பாலியல் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என ராஜாராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை துறைமுக முகத்துவாரத்தை தூர்வாரி படகுகள் சேதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். புதுவை தேங்காய் திட்டில் அமைந்துள்ள புதிய துறைமுக முகத்துவாரத்தில் மணல் திட்டுக்கள் அதிகமாகிவிடும் நேரங்களில் கடலில் மீன் பிடித்துவிட்டு கரை திரும்பும் விசைப்படகுகள் இந்த மணலில் சிக்கி கவிழ்ந்து வருவது தொடர்கதையாகிவிட்டது. இதனால் புதுவை அரசு பொதுப்பணித்துறை முகத்துவாரத்தில் உள்ள மணல் திட்டுக்களை அகற்ற டெண்டர் விட்டு இந்த மணலை அகற்றி வந்தது. இப்படி எடுக்கப்படும் மணல் மீண்டும் கடலில் கொட்டப்பட்டதால் இதனால் எந்தவித பயனும் இல்லை என்ற நிலைமை காணப்பட்டது. அது போன்ற சூழ்நிலையில் துறைமுக முகத்துவாரத்தில் மணல் அல்ல டெண்டர் விடப்படவில்லை என்பதால் கடந்த சில மாதங்களில் மணல் திட்டு அதிகமாக பல விசைப்படகுகள் கடலில் கவிழ்ந்தும் பாறையில் மோதியும் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் மீனவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இது போன்ற சூழலில் செவ்வாய்க்கிழமை இரவில் சோலை நகரை சேர்ந்த சக்திவேல் என்பவரின் படகு முகத்துவாரத்தில் சிக்கி சேதமடைந்தது. தொடர்ந்து படகுகள் சேதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் துறைமுகத்தில் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இதனிடையே துறைமுக முகத்துவாரத்தில் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துறைமுகத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரசு சட்ட கல்லூரி கல்வி கட்டணம் உயர்வு. சட்டசபையை முற்றுகையிட வந்த மாணவர்கள் முதல்வரின் அதிரடி அறிவிப்பால் உற்சாகம். டோக்கன் வழங்கியும் வீடுகள் ஒதுக்கப்படவில்லை. லாம்பர்ட் சரவணன் நகர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ரங்கப்பிள்ளை வீதியில் திடீர் பரபரப்பு. பொது விநியோக திட்டம் முற்றிலும் செயலிழந்து விட்டது. ஆசிரியர்கள் இடமாற்றத்தை கலந்தாய்வின்படி நிறைவேற்ற எம்எல்ஏ அன்பழகன் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.